என் பேர் தீபிகா. என் பொண்ணு நிருஷா இங்கே மான்2 ஏ செக்ஷனில் படிச்சுட்டு இருக்கா. நான் இன்னைக்கு ஒரு அப்சர்வேஷன் மீட்டிங் இருக்குன்னு மேம் எனக்கு சொன்னதுனால நான் இன்னைக்கு வந்து அதை அட்டென்ட் பண்ணேன். ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் நான் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நுழையும் போதே அந்த பசங்களோட வெல்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு புது ஆளுன்னு பார்க்காம ஒரு தைரியமாக என்னை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மேம் வந்து என்னை உட்கார சொன்னாங்க. நானும் உட்காந்து அவங்க கிளாஸ் பசங்களுக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களால் கூட இந்த மாதிரி பசங்களை அமைதியாக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து எப்படி எப்படி எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பிள்ளைங்களும் கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி சொன்னாங்க. வீட்டில் கூட நான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறதாவே பசங்க கேட்கறது இல்லை. ஆனால் இவ்வளோ பசங்களையும் அவங்க அக்யூரேட்டாக உட்கார வச்சு கரெக்டாக அவங்கள ஒவ்வொரு குழந்தைங்களா அவங்க பண்ணுறாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காம சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களாம் மெனக்கெட்டு அவங்க கிட்ட அதை கேட்குறாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல், அப்புறமா தேரி, அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போகிறாங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் வந்து அவங்கள ஜாலி மூடில் வச்சுக்கிறதுக்காக டான்ஸு அண்ட் சிட் அண்ட் ஸ்டாண்டு, அப்புறம் 2 டைம்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டு, அப்புறம் அது எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது அந்த பசங்களுக்கு எப்படின்னா அந்த படிக்கிற கான்செப்ட்லேயே போனால் சில பசங்க டயர்ட் ஆகிடுங்க. ஸோ அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இந்த டான்ஸு சாங்ஸு அதெல்லாம் அவங்க இடையில சொல்லி கொடுக்கும்போது அந்த பசங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் அதை கற்றுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பிக் அண்ட் ஸ்மால் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்து எங்கள் பசங்களை அதை உட்கார வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்தோம்னா எங்ககிட்ட அதை கற்றுக்கவே மாட்டாங்க. இங்கே இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது எனக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அந்த மேம்க்கு. ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பிளைண்ட் போர்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த மான்2லயே வந்து அந்த பிளைண்ட் போர்டு ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த பசங்க செய்யும் போது ரொம்ப, ஏன்னா மற்ற ஸ்கூலை விட இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பசங்க வந்து ஒரு கண்ணை கட்டிட்டு இந்த பொருள், இந்த டேஸ்ட், இது எல்லாமே அவங்க அக்யூரேட்டாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல. நாங்க கூட கண்ணை பார்த்து தான் சொல்றாங்கன்னு பார்த்தாக்க கண் கட்டிக்கிட்டே இந்த மாதிரி சூப்பரா சொல்றாங்க. அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு. அப்பப்போ ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு வச்சு அந்த பசங்களை என்கரேஜ் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த வருஷம் ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா வீட்டில் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு இப்போ பசங்க ஓடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி தராங்க. என் பொண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் பொண்ணு வீட்டில் ரொம்ப சைலண்ட் டைப் தான். ஆக்சுவலி நான் என்ன சொன்னாலுமே சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவா. ஆனால் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயத்த அவளை கேட்கும் போது எழுதும் போது நான் சொல்லி கொடுத்து அவள் சொல்ல மாட்டேன். ஆனால் எழுதுன்னு சொன்னா கரெக்டாக எழுதுறா. அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஸ்கூல்ல அவங்க மேம் நடத்துறதுனால தான் வந்து அவள் வீட்டில் அவ்வளோ அழகா எழுதுறான். என் பொண்ணு வந்து இப்போ நல்ல ஆக்டிவிட்டியா நல்லா தான் இருக்கா. ஸோ இந்த ஸ்கூல் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம்.